கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னடா பரலோகமே என் சொந்தமே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடுறான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, பரலோகம் தான் நமக்கு சொந்த தேசமா இருக்குதுங்க. இந்த பூமி நமக்கு தற்காலிகமா இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு உலகமா இருக்குதுங்க. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா, பரலோகத்தை குறித்த எண்ணம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயத்துல வந்து கொண்டே இருக்கணும். அந்த பரலோகம் தான் நமக்கு சொந்த தேசம், இந்த பூமி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை எப்படியா சொல்லுது? யோவான் 14வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுது, நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்றாருங்க. பாருங்க, பரலோகத்துல கர்த்தராகிய தெய்வம் இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறாருங்க. உங்களுக்காக, எனக்காகவும், நம்ம வாழ்றதுக்காக, நம்முடைய ஃபேமிலி வாழ்றதுக்காக, நம்முடைய உற்றார உறவினர்கள், நம்ம கூட இருக்கிற நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வாழ்றதுக்கான ஒரு நல்ல ஒரு இடம் பரலோகத்துல அவர் தயார் பண்ண போயிருக்காருங்க. அவர் திரும்பி வரப்போகிறாருங்க, சீக்கிரம் வரப்போகிறார். ஏன் தெரியுமா? உங்களை என்னையும் அழைத்து கொண்டு போக. பாருங்க, பரலோகத்துல பசி இல்லை, பட்டினி இல்லை, தாகம் இல்லை, அங்க கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, வேதனை இல்லை, துக்கம் இல்லை, துயரம் இல்லைங்க. அது ரொம்ப சந்தோஷமான இடம், அது ரொம்ப சமாதானம் நிறைந்த இடம். இந்த பரலோக தெய்வத்தை நம்ம எப்பொழுதுமே பார்த்து கொண்டிருக்கிற ஒரு இடமாக பரலோகம் இருக்குதுங்க. நம்ம அங்க போய் லோன் கட்ட வேணாம், நம்ம அங்க போய் வட்டிக்காரனுக்கு பதில் சொல்ல வேணாம், நம்ம அங்க பசியோடு இருக்க வேணாங்க, நம்ம அங்க போயிட்டு வேலை செய்ய வேணாம். இன்னைக்கு நான் வேலை செஞ்சு கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாமே அங்க இல்லைங்க. அங்க இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், இந்த பரிசுத்த தெய்வத்துடைய முகத்தை பார்த்து ஒவ்வொரு நாளும் அவரை ஆராதித்து கொண்டு பரலோக சந்தோஷத்துல நம்ம வாழ்வுங்க. அது வேற உலகங்க, அது பூமியோடு ஒப்பிடவே முடியாதுங்க. அது பரலோகங்க. பரலோகம் தெய்வம் தங்குகிற இடம், பரிசுத்தமுள்ள ஒரு இடம். அந்த இடத்திற்கு தான் நம்ம ஆண்டவர் கூட்டி போக ஆசைப்படுகிறார். நம்ம இங்க ஒரு சவரன் நகை வாங்குறதுக்கு நம்ம பாடா தேய வேண்டியதா இருக்குங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா பரலோகத்துல நமக்கு பொன்னால ஆண்டவர் ரோடே போட்டு வச்சிருக்காருங்க. ஸோ நம்முடைய தெய்வம் இயேசு கிறிஸ்து எவ்வளவு நல்லவர். ஸோ அதனால அந்த பரலோக தெய்வத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம தியானித்து தரிசித்து வாழ்வோம். கர்த்தர் நமக்கான ஆயத்தம் பண்ணின அந்த இடத்திற்கு கர்த்தர் நம்மளை கொண்டு போய் சேர்ப்பார்.